மாவு சுத்தமாகவே காலியாயிடுச்சு. எப்பவுமே ஸ்டாக் இருக்கும்போதே கொஞ்சமாக ஆட்டி வச்சுப்பேன். எத்தனை பேத்துக்கு இந்த மாவாட்டுற வேலையே பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். ஆனால் அதை ஆட்டி வச்சுட்டா தான் கொஞ்சமாவது திருப்தியாக இருக்கும். இன்றைக்கி பணியாரத்துக்கான மாவு தான் வெள்ளைச்சோளம் வச்சு. இந்த வெள்ளைச்சோள மாவு வந்து எங்கள் அம்மா அவ்வளோ சூப்பராக செய்வாங்க. அந்த ரெசிபி எப்படின்னு சொல்லிடுறேன். வெள்ளைச்சோளம் 2 கப்பு, இட்லி அரிசி 1 கப்பு, உளுந்து 1/4 கப்பு. இதையும் 4-5 மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி எடுத்துட்டிங்கன்னா வெள்ளைச்சோள மாவு ரெடி. இதை வந்து நல்லா புளிக்க வச்சு ஊற்றும்போது ஒவ்வொரு பணியாரமும் பந்து பந்தாக சூப்பராக வரும். இந்த பணியாரம் சுடும்போதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு கால்வலி வந்துடும். ஏன்னா அவ்வளோ பணியாரம் சாப்பிடுவோம். எங்கள் அம்மாவே அவ்வளோ டயர்ட் ஆயிடுவாங்க. இதுக்கு தாளிச்சு கொட்டி செஞ்சால் இன்னுமே சூப்பராக இருக்கும். அது எப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பெரிய வெங்காயம், கேரட், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் மாவில் எடுத்து கொட்டிட்டிங்க அப்படின்னா நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிரும். இதில் பணியாரம் சுட்டு சாப்பிடும்போது சும்மா தரமாக இருக்குங்க. இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா தக்காளி கடைசல் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.